அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளியோட உடன் இருக்கிற ஒருத்தர் வந்து, அதாவது அவங்க அம்மா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே கூட அவங்க அம்மா கூட இருந்த நபர், அவங்க பையன் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திவிட்டான் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா. அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரவங்களுக்கும் வெளில போகிறவங்களுக்கும் வந்து டேக் இருக்கணும். டேக் இருந்தால் தான் அவங்க வெளியே போகிறதுக்கும் உள்ளே வரதுக்கும் அனுமதி, இல்லைன்னா உள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு அரசு மருத்துவருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது ஒன்று தான் இவ்வளோ தூரம் மெனக்கிற கவர்மெண்ட்டு அங்கே இருக்க நோயாளிகளுக்கும், அதாவது பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஏன் மெனக்கிட மாட்டேங்குது அப்படின்றது ஒரு கொஸ்டினாக எல்லாருமே கேட்குறது தான். முக்கியமாக எல்லாருடைய கருத்துலையும் ஒன்று இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு மருத்துவராக இருக்கவங்க தனியாக கிளினிக் வைக்கக்கூடாது. இது வந்து சரியான ஒரு விஷயந்தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் எந்த ஒரு அரசு மருத்துவருமே நேரத்துக்கு அவங்களுடைய டியூட்டியை பார்க்குறதோ, இல்லை நேரத்துக்கு அந்த கேஸை வந்து அட்டன் பண்ணுறதோ கிடையாது. ஃபோன் மூலமாக ஒரு பிரசவத்தை அட்டன் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஃபோன் மூலமாக ஒரு வேறு இடத்துல இருந்துக்கிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி செவிலியர்களுக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் நிறைய குழந்தைகள் உயிரிழப்பு, நிறைய பேரோட உடல்நிலையில் வந்து பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு தனி மருத்துவமனை வச்சுருக்க ஒருத்தர் வந்து எப்படி அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு ஊழியராக இருக்காங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஒன்று அவங்க கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் சர்வெண்ட்டாக இருக்கணும். இதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டு ஏன் இப்போ வரைக்கும் ஒரு முடிவு கொண்டு வரல? கிட்டத்தட்ட நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை வச்சுருக்காங்க. அதை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, தன்னிடம் வர பேஷண்ட்டுகளை, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்டுகளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஏதாவது ஒரு வகையில் கன்வெர்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுடைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறது தான் இப்போ இருக்க நிறைய மருத்துவர்களுடைய வேலையாக இருக்குது. இது வந்து தவறு செய்கிறவங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன், மற்ற எல்லாரையும் சொல்லலை. என்ன காரணம், நிறைய பேர் இன்னும் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசு ஊழியர்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பணத்தை எப்படி சம்பாதிக்கணுன்ற மைண்டுக்காண்டியே அரசு வேலையில் இருந்து தனியாக ஒரு கிளினிக்கை வச்சுக்கிட்டு இங்கேருந்து அங்கே வர வச்சு மெடிசன்ஸு, ட்ரீட்மெண்ட்டு எல்லாத்தையுமே ப்ரைவேட்டாக பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. இன்னமும் உள்ள டீப்பாக போனீங்கன்னா ஏகப்பட்ட அரசு ஊழியர்கள் வேலை இழக்க வேண்டிய அபாயம் ஏற்படும். இதை வந்து அரசு கருத்தில் கொண்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் முக்கியமாக அரசு ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க, அரசு மருத்துவர்கள் வந்து தனியாக கிளினிக் நடத்துகிறாங்கன்றதை பார்த்து இதை வந்து களைய எடுக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கும். ஏன்னா நானும் ஜிஹெச்சுக்குள்ளே இருந்திருக்கேன். ஜிஹெச்சில் என்ன நடந்தது, எது நடந்தது நம்மளுக்கு தெரியும். கோபம் எல்லாருக்கும் சமம் தான். ஒருத்தன் கத்தி எடுத்து குத்திட்டான் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்காம, அந்த கத்தி எடுத்து குத்துனதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஆராயணும். இதைத்தான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களுடைய நியமிக்கப்பட்ட இடத்த விட்டு மீண்டு அவங்க செய்யப்படுற செயல் மற்றவங்களுக்கு வந்து கோபத்தை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம்தானே இதை பார்க்கணுமே தவிர, இப்போ என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாருடைய பதிலும் ஒன்று தான், அரசு மருத்துவர்கள் தனியார் கிளினிக் வைக்கக்கூடாது. இதைத்தான் சொல்கிறாங்க. இதை அரசு கவனத்தில் கொண்டு வரணும்.